The lesson is Chaturdashaha Pataha Bhrata Swasa Cha. Now, I hope all of you remember, உங்க எல்லாருக்கும் அந்த ரிகாராந்த சப்தம் நம்ம முன்னாடி பண்ணினோம். பித்ரு, மாத்ரு, ஸ்வஸ்ரு, அப்புறம் வந்து பிராத்ரு. ஞாபகம் இருக்கா? Does everyone remember that? Yes, madam. So, Pita, Mata, அதுதான். That is the idea of this here. And நிறைய அவ்யயம்ஸும் இருக்கு. Avyayams, there are some avyayams which we have to do it. நம்ம அதை முன்னாடி சம்பாஷணம் பண்ணும்பொழுதே அதை நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். But it's okay, we will do it again. One of you read the glossary. Dhanlakshmi madam, glossary படிங்க. படிக்கிறேன் மேடம். yesterday இது அது பக்கத்துல IN அப்படின்னு போட்டிருந்ததுன்னா அது அவ்யயம். அது இன்டிக்ளைனபிள் அவ்யயம். அது அவ்யயம். ஓகே. ஸ்வஹ அவ்யயம். டுமாரோ பரஸ்வஹ அது இன்டிக்ளைனபிள் the day after tomorrow. நாளை மறுநாள். ஆமா. அத்யா இன்டிக்ளைனபிள் டுடே இன்று. சார்த்தா வார்த்தா. ஓகே ஓகே. வார்த்தா நியூஸ் செய்திகள். அது என்ன லிங்கம்? அது எஃப்னு போட்டதுன்னா ஸ்திரீலிங்கம். அப்ப அதை எப்படி சொல்லுவேன் நீங்க? அதை எப்படி சொல்லணும்? நம்ம அந்த லிங்க வச்சன எல்லாம் சொல்லணும்ல. ஆமா ஆமா. சொல்றேன் மேடம். அகாராந்தவா பாருங்க, நல்லா பாருங்க. வார்த்தா ஸ்திரீலிங்க. எஃப் போட்டிருக்கு ஃபெமினைன், சோ ஸ்திரீலிங்கம். சோ ஆகாராந்த ஸ்ரீலிங்க வார்த்தா சப்தக. வார்த்தா பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது தர்ஜனி. தர்ஜனி அது ஸ்ரீலிங்கம். ஆகாராந்த அது என்ன இருக்கு? என்ன எண்டிங் என்ன பாருங்க. தர்ஜனி இகாராந்த. சாரி, ஈகாராந்த நதி சப்தம் மாதிரி. ஈகாராந்த. என்ன சொல்லணும்? சொல்லுங்க. ஈகாராந்த ஸ்திரீலிங்க தர்ஜனி சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அவ்வளவுதான். அடுத்தது பாலக. அகாராந்த புல்லிங்க பால சப்தக. பாலக சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ஓகே, நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. திரிபுர சுந்தரி மேடம் வாங்க. Next line read பண்ணுங்க. Yes mata. கமிஷ்யாமி பரஸ்மைபதி shall go கொடுத்திருக்காங்க. என்ன தாத்து? பாலிகா. கமிஷ்யாமி இஷ்யாமி நான் சொல்லி கொடுத்தேன். கம் தாத்து. எஸ் மாதா. கம் தாத்து என்ன லக்கார? கமிஷ்யாமி வந்து
இல்ல ஷல் கோனாலே உங்களுக்கு தெரியுமே என்ன வர்த்தமான லக்காரம். கால் வர்த்தமான காலையா ஷல் வர்த்தமான கால எப்படி வர்த்தமான கால வர்த்தமான காலனா லட்ல காரா தான் பிரதம வரும். பிரதர்ஷ வர்த்தமான எஸ் காலனா லட்ல கார. பவிஷ்ய கால பவிஷ்ய கால அதாவது லிட்ல கார. லிட்லகார லு லிட்லகார ரு கமிஷ்யாமி லு லு ரு லிட்ல கார. ஓகே. கமிஷ்யதி இஷ்யதி நான் சொல்லேன் அப்போ. ஸ்யதி ஸ்யதஹ ஸ்யந்தி அதுல எந்த தாத்து அதெல்லாம் வந்து கமிஷ்யதி வரும் சொன்னேனா இல்லையா. அடுத்தது பிரதம பிரதம that is okay. நீங்க அத that is okay that you would know. Next you ஓகே go. மாதா. பாலிகா 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 வந்து சீதாமணி ஸ்ரீலிங்க அதுக்கு என்ன சொல்லணும். ஸ்ரீலிங்க பாலிகா ஆகாராந்த ஸ்ரீலிங்கே பாலிகா பிரதம விபக்தி ஏகவச்சனம். அடுத்தது கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் சல் சங்கல்பம் இல்ல சம்லபதஹ சம் அது வந்து நம்ம நேசலா ப்ரொனவுன்ஸ் பண்ணோம். அது ஆக்சுவலி இந்த சந்திர பிந்து தான் அங்க போடணும். சல்லபதஹ. ஓகே. சல்லபதஹ. அந்த மகாராவும் வரணும் லக்காராவும் வரணும். The makara and lakara should come because makara is there, it is an anuswaram. போன கிளாஸ்ல தானே நம்ம படிச்சோம் about anuswaram and makara. Yes, I hope we did it in pravesha class, right? So sang lapataha. So ரெண்டு லா வருது. sang lapataha. Okay, converse. Okay. So what it is? Parasmepadi. Okay. என்ன தாத்துல வரும்? ஓகே. லபதி வரும். லப் தாத்து லபதி சம் உபசர்க. ஓகே. லபதி. ஓகே மா. சம் இஸ் த உபசர்க there. ஓகே மா. அதுக்கப்புறம் சரி லபதஹனா என்ன இது? லபதஹ தீதஹ அந்தீமதா அதுல வந்து தீதஹ பிரதம புருஷ. தீதஹ தீதஹ என்ன புருஷா? தீதஹ அந்தி. தீதஹ அந்தி which purusha it is? பிரதம புருஷ. பிரதம புருஷ what வச்சனம்? பிரதம புருஷ ஏகவச்சனம். திருப்பி சொல்லுங்க. தீதஹ அந்தி சொல்லுங்க. பிரதம தீதஹ அந்தி. தஹ வந்து தஹ தீதஹ ஏகவச்சனம் மத்த பகு மத்த சாரி ரொம்ப நாள் கட்சி வச்சுட்டாலே மறந்துட்டேன். நான் லீவ் போட்டேன்னா உங்களோட சான்ஸ்கிரிட்டே லீவ் போட்டுறது. தி இஸ் ஃபார் ஏகவச்சனம். தஹ இஸ் ஃபார் which வச்சனம்? ஏகவச்சனம். பகுவச்சனம். பகுவச்சனம். ஹலோ, சம்ஸ்கிருதத்துல how many vachanams are there? 3 vachanams are there. ஏகவச்சனம். द्विवचनम then bahuvachanam. Correct? அப்போ தி தஹ அந்தி. அப்போ தி is for ஏகவச்சனம். தஹ is for which வச்சனம்? த்விவச்சனம். அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஓகே மேம். சம் உபசர்க பூர்வக லப் தாத்து பிரதம புருஷ द्विवचनम. ஓகே. द्विवचनम. ஓகே. லபதி தாத்து. அதுக்கப்புறம் அத்த எனக்கு கிளியரா இல்ல மத்த இதுல அகதயத். அக்கத்தயத். உங்க புக் இருக்கா உங்ககிட்ட?
अकथयत् माता हम्म, अकथयत् अकथयत् परस्मैपदी धातु अकथयत् परस्मैपदी धातु इत् அதுவும் தீத்தः இத் வந்து டோல்டுன்னு இருக்கு இந்த மாத்த பரஸ்மைபதி பரஸ்மைபதினா என்ன டோல்டு லக்காரா ஃபர்ஸ்ட் see the லக்காரா எஸ் திருப்புர சுந்தரி மேடம் எஸ் மாதா லங் லக்காரா ஆ வந்திருக்குல்லம்மா முன்னாடி எஸ் மாதா லங் லக்காரா இத்தாமன் லங் லக்காரா ஓகே மாதா இத்தாமன் தீதஹ பிரதமா அந்தி மாதிரி விபக்தி இத்தாம் இத் அன் வந்து இத்தாம் இத் வந்து பிரதமா புருஷ ஏகவச்சனம் மாதா கரெக்ட் மாதா கரெக்ட் அதுக்கப்புறம் அபஸ் அபர்சயத 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 ஓகே மாதா அபர்சயத அப்பே த்ரெட்டன்ட் அதுக்கு கொடுத்திருக்காங்க see நீங்க இங்கிலீஷ் மீனிங் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் whether it is லங் லக்காரா or லட் லக்காரா or ரிட் லக்காரா whether it is present or future or past இங்கிலீஷ் வச்சே கண்டுபிடிச்சிடலாம் told அகதயத் சரி so it is past tense லங் லக்காரா threatened லங் லக்காரா ஓகே again it is because it is ஆத்மநேபதி தா இதாம் அந்த நிறைய பண்ணிட்டோம் இந்த எக்ஸசைஸ் நீங்க unless and until you do homework you will not remember anything நான் திரும்ப திரும்ப சொல்றேன் homework எழுதலைன்னா கண்டிப்பா மனசுல நிக்காது நாங்கெல்லாம் எத்தனை தாத்து எழுதியிருக்கோம் நீங்க homework சப்மிட் பண்ணாதவங்களுக்கு கஷ்டம்தான் you have to make time to submit your homework அபர்சயத so பர்ச சயத ஓகே so ஆத்மநேபதி தாத்து அதனாலதான் அது ஆத்மநேபதி லங் லக்கார லங் லக்கார அப்புறம் என்ன புருஷ மறந்து பிரதம புருஷதமா இது பிரதம புருஷ ஏகவச்சனமா தான் பிரதம புருஷ ஏகவச்சனம் வந்து இல்லம்மா பிரதம புருஷ ஏகவச்சனம் but since it is ஆத்மநேபதி okay because it is ஆத்மநேபதி it will be தா இதாம் அந்த அதுல பரஸ்மைபதியில இத்தாமன் here it is தா இதாம் அந்தாம் okay அந்த so அபர்சயத அபர்சயேதாம் அபர்சயந்த இது பிரதம புருஷ ஏகவச்சனம்ல வருது next அனிந்தத் அதுவும் here also nind dhatu lang lakara parasmaipadi so ittaman appo again it is parasmay prathama purusha and ekavachanam okay அதுக்கப்புறம் தர்ஜயதி அது ஆத்மநேபதி த்ரெட்டன்ஸ் பவிஷ் present tense வருது மொத்தம் பவிஷ்ய வர்த்தமான காலம் த்ரெட்டன்ஸ் பவிஷ்ய காலமா தர்ஜயதி தீதா சாரி வர்த்தமான தீதா யதே யதே தே
தர்ஜயத்தே. சாரி மாதா, எனக்கு ரீகலெக்ட் பண்ண முடியல மாதா. Recall. This is okay. You leave it. யத்தே It is in Pratama Purusha Ekavachanam மட்டும் சொல்லுங்க போதும். Okay. The dhatu is tarj. ஓகே The dhatu is tarj. It is in ஓகே tarj dhatu, but it is in Nijanta Rupam, which we Tarj have not dhatu. done. Okay. It is Pratama Purusha Ekavachanam. வச்சனம் பிரதமா விபக்தி பிரதம புருஷ. ஓகே மாதா. இது Vibhakti விஷன் bara, madam. விஷ் Please don't confuse between Vibhakti and Purusha. Purusha is for இல்ல மாதா, words. பிரதம புருஷ தான் Vibhakti மாதா. is பிரதம for புருஷ. ஓகே மாதா. Vibhakti is for Ah, nouns, names. Okay. Subantam எஸ் Vibhakti. மாதா, எஸ் மாதா. Tingantam is what? Purusha. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். Last one புருஷ. பண்ணுங்க. எஸ் மாதா. ஓகே. வி- Vipanihi. விபன்னி விபன்னி விபன்னிஹி ஹி விபன்னிஹி. It is given பக்கத்துலயே கொடுத்திருக்க Fன்னு. சிலதெல்லாம் நீங்க பார்த்த உடனே புரிஞ்சுக்கணும். F கொடுத்திருக்குன்னா it is feminine, it is ஸ்திரீலிங்கம். So it is இகாராந்த ஸ்திரீலிங்கம். அது வந்து பிரதமா விபக்தி ஏக. அவ்வளவுதான். Okay, you can mute yourself. All of you, please go through your verbs and it's not, நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், if there is no learning, there is no teaching, only shouting. ஸோ நீங்க ஒண்ணுமே படிக்கலைன்னா அப்ப நான் கத்துறேன்னு தான் அர்த்தம், நான் பாடம் சொல்லி கொடுக்கலன்னு தான் அர்த்தம். Okay, if there is no learning, there is no teaching, then it is only shouting. I'm only shouting. So see that you recollect. இது ரொம்ப ஈஸிமா. தீர்த்தகாந்தி படிக்கிற மாதிரியே எல்லாத்தோட எண்டிங்ஸும் நான் தனியா அனுப்பி கொடுத்துருக்கேன் குரூப்ல. அந்த எண்டிங்ஸை வச்சுட்டு ஒரு வேர்ப் எடுத்துட்டு ஒரு வேர்ப் எடுத்துட்டு எழுதுங்க. அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ டோன்ட் ரைட், நோ. எங்க சார் சொல்லுவாரு, நீங்க சம்ஸ்கிருதத்து பக்கத்துல போலைன்னா அது உங்ககிட்ட இருந்து ரொம்ப தள்ளி போயிடும். It will go far away from you. If you go near it only, it will come to you. You have to do homework. Homework. You have to write and see first. Write. அப்பதான் உங்களுக்கு 4 verbs எழுதினாதான். லட்லகாரம்னா தீர்த்தகாந்தி, லங்லகாரம்னா இத்தாமன், லோட்லகாரம்னா தூ தாமந்து. This all you will remember only if you start writing. If you don't write, no. நீங்க எவ்வளவு ஓரலா படிச்சாலும், because we are not kids anymore. எழுதாமலே ஒரு 7 வயசு பையன் படிக்க முடியும். எழுதாம நம்ம மெச்சூர்ட் அடல்ட்ஸ்க்கு வந்து கஷ்டம். After 20 years, we will 21 especially, psychology says. After 21, we will really start losing the power of by-hearting. If you are not by-hearting, it will be difficult for us. Okay? Just for everyone. This I want to tell everyone. No. Don't say sorry. Don't say sorry. This is for everyone in the class. எவ்வளோ என்னோட ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேளுங்க எவ்வளோ எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எழுதாம சம்ஸ்கிருதம் வராது, அது மட்டும் நான் அடிச்சு சொல்றேன். எழுதினாதான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஐ வாண்ட் somebody else to read. பிராத்தா ஸ்வசாச்ச படிக்க ஆரம்பிங்கம்மா. நான் படிக்கட்டுமா லலிதா பாலாஜி? படிங்க. நமஸ்காரம்மா. பிராத்தா ஸ்வசாச்ச. பிராத்தான்றது ஆக்சுவலி அண்ணா, பெரிய அண்ணா. May I know who is reading? லலிதா பாலாஜி. Okay. Okay. No, first I want you to tell the ரூபம் of the word, then only go to tell the meaning. என்னமா? முதல்ல ரூபம் சொல்லுங்க, அந்தம் விபக்தி எல்லாம் சொல்லிட்டு தான் போகணும். ஓகே. பிராத்தா ऋकारान्त भ्रातृ शब्दः. அந்த லிங்க.
Okay. Oh, oh. Anta linga. Ada ऋकारन्त पुल्लिङ्गः भ्रातृ शब्दः and भ्राता is प्रथमा विभक्ति एकवचनम् and स्वसा स्वसृ ऋकारान्त ऋकारान्त feminine स्त्रीलिङ्गं स्वसृ धातु and स्वसृ शब्दः स्वसा is प्रथमा विभक्ति एकवचनम् च is என்ன சொல்றது actually and उपसर्गः अव्ययम् अव्ययम् then ह्यः is yesterday श्वः is today परश्वः is day after tomorrow. Is what? ह्यः is yesterday श्वः is tomorrow परश्वः is day after tomorrow अद्य is now. Adya is today. Okay, today. Varta is அதெல்லாம் நம்ம சொல்லியாச்சு அப்பவே glossary-லயே படிச்சாச்சு. Okay, Varta is news, Tarjani is the finger, you know, the what you say, the forefinger. The forefinger. நம்ம மிரட்டறதுக்கு அந்த forefinger. Okay, மிரட்டற. Okay. படத்துல கூட காமிக்கற பாருங்க. Okay, நம்ம யாரையாவது மிரட்டறதுன்னா அந்த Okay. Now read the line. अत्र एकः बालकः एका बालिका च तिष्ठतः. अत्र is अव्ययम्. So एकः is संख्यावाचक सर्वदेत. एकः is संख्या number 1. बालकः is अकारान्त पुल्लिङ्गः प्रथमा विभक्ति बालक शब्दः एकवचन बालकः एका बालिका एका is number संख्यावाचकः and स्त्रीलिङ्गः एकः. So eka is prathama vibhakti. It is prathama vibhakti ekavachanam. Balika. இப்ப நீங்க 1 minute லலிதா மேடம். இப்ப ஏகஹ ஏகா both are there. So both the pratipadikam is eka shabdam தான். Okay. So what you have to say is akaranta pullinga eka shabda. Prathama vibhakti ekavachanam is ekaha. Okay. अकारन्त स्त्रीलिंग एका शब्दः प्रथमा विभक्ति एकवचनम्. And this ekah balakah, I have already taught this in the class. நான் already சொல்லி கொடுத்துட்டேன். அந்த பாலகஹக்கு அது விசேஷணமா வருது. விசேஷணம் and விசேஷ்ய இருந்ததுன்னா நம்ம வந்து அதை சொல்லணும். Okay. So that comes, though it is a number, here it comes as an adjective. Ekah balakah. So adjective to balakah. பத்தி கூட கொஞ்சம் சொல்லுங்க. Okay. Adjective to balakah. Yes. Okay. விசேஷம் அதே மாதிரி ஏகா பாலிகா. Okay. So விசேஷம் to balika. விசேஷணம். विशेषणं तु बालिका. बालिका च तिष्ठतः तीतः अन्ति. So that is तिष्ठ स्थ धातु धातु प्रथमा विभक्ति तिष्ठतः. No विभक्ति in. Sorry. No, प्रथम पुरुषः and बहुवचन. द्विवचनम् एकः बालकः and एका बालिका द्विवचनम्. What is the padi? It is parasmaipadi or atmanipadi? Parasmaipadi. That also we should say. Okay. Why ஏன் சொல்லணும் அப்படின்னா அப்பதான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன verb-னுட்டு. Okay. Okay. तौ पाठलायात् read properly. पाठालयात्. Sorry. तौ पाठालयात् आगच्छताम्. तौ is actually plural. So तौ सः तौते. So that is सः तौते प्रथम पुरुषः
ekavachanam, no, not ekavachanam, dvivachanam, saha tau, and What is the patal shabdam? shabdam dakaranta என்னடா ஒரு நிமிஷம் Dakaranta pullinga. ದಕಾರಾಂತ ಪುಲ್ಲಿಂಗ என்னது வர Tat shabdam. तत् शब्दं दकारान्त पुल्लिङ्गे तत् शब्दं सो प्रथम पुरुषः द्विवचनं Pratama vibhakti. सकतौते ओके प्रथमा विभक्ति द्विवचनं पाठालयात् इस् अकारान्त न पाठालयः ओके पाठालयः इस् अकारान्त पुल्लिङ्गः पाठालयं पाठालय शब्दः and the पाठालयात् तो नयत पंचमी नो नयत पंचमी विभक्ति एकवचनं पाठालयात् आगच्छताम् इत्ताम् ओके सो गच्छ धातु परस्मैपदी गम धातु परस्मैपदी and प्रथम पुरुष आगच्छताम् प्रथम पुरुषः द्विवचनम् आगच्छताम् द्विवचनम् करेक्टा இல்ல ஏதோ ஒன்னு மிஸ் பண்ணிட்டேனா கம் தாத்துக்கு அப்புறமா வந்து ஆமா கம் தாத்து ஆகச்சதாம் அது வந்து द्विवचनम् प्रथम पुरुषः ताम इत्ताम आमा इत्ताम வந்து इत्ताम ಅಂತ लट्लकार इत्ताम ಅಂತ लट्लकार द्विवचनं सा बालिका तस्य बालकस्य स्वसा सा इस् तत् शब्दः तत् शब्दः फेमिनिन् जेंडर स्त्रीलिंगः अंतम முதல்ல சொல்லுங்க எப்பதான் சப்தம் என்னன்னு தெரியும் दकारान्तः स्त्रीलिंगः तत् शब्दः ओके दकारान्तः एकवचनं दकारान्त तत् शब्दः स्त्रीलिंगः प्रथमा विभक्ति एकवचनं सा बालिका अकारान्त बालिका आकारान्त स्त्रीलिंग बालिका शब्दः प्रथमा विभक्ति एकवचनं बालिका तस्य इस् तद् शब्दः दकारान्त तत् शब्दः एकवचनं तस्य इस् एक्चुअली तस्य सो स्त्री नाट् स्त्रीलिंग पुल्लिङ्गः तस्य षष्ठी विभक्ति एकवचनं तस्य बालकस्य इस् अकारान्त स्त्री अकारान्त पुल्लिङ्गः बालक शब्दः तस्य षष्ठी विभक्ति एकवचनं बालकस्य स्वसा इस् ऋकारान्त स्त्रीलिंगः स्वसु शब्दः प्रथमा विभक्ति एकवचनं स्वसा ओके இப்போ the 4 lines also tell the meaning here तमिळ् சொல்லிட்டுமா अत्र எதுல வேணா சொல்லுங்க अत्र एकः बालकः अत्र एका बालिका च तिष्ठतः அங்க ஒரு பையனும் ஒரு பெண்ணும் இருந்தார்கள் இந்த இருந்தார் திஷ்டத்தர்கள் இருந்தார்கள் நின்றார்கள் இருக்கிறார்கள் ஓகே இருக்கிறார்கள் அவர்கள் பாட்டாலயாத்
பள்ளிக்கூடத்தில் இருந்து ஆகச்சதாம் வந்தார்கள். ம். வந்தார்கள். ஆமா, ஓகே. சா பாலிகா அந்த அந்த பெண் தஸ்ய பாலகஸ்ய அவர்களுடைய பையனின் அவர்களுடைய பையன் அவர்களின் சொல்லப்படுறதில்ல, அந்த பையனுடைய அந்த பையனுடைய ஸ்வசா இஸ் மாமியார். சிஸ்டர்மா. சாரி ஸ்வசா சாரி 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 உறவு முறையை மாத்திட்டாங்க இங்க. சரி சரி சரி. இந்த ஹிந்தில சாசு சொல்லிடுவோம், அதே ஞாபகம். அது ஹிந்தி. ஓகே, ஓகே. ஸ்வசா. சகோதரி தௌ கிம் குருத்தக, நான் அது படிக்கல இன்னும். படி, அதை மட்டும் படிச்சிருவோம். ஓகே. தௌ கிம் குருத்தக, தௌ இஸ் தகாராந்த सः तौते दकारान्त पुल्लिङ्गः तद् शब्दः प्रथमा विभक्ति द्वौवचनं द्विवचனம். அப்புறம் கிம் கிம் வந்து ஐயோ இது என்ன சொல்றது, ஆக்சுவலி கேள்விக்குறி. இங்க வந்து என்ன இல்ல, அதுக்கு என்னவோ சொல்லுமே நம்ம ஆக்சுவலி கிம் குரு. இல்ல, இந்த இடத்துல நம்ம அது வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து கிம் மகாராந்த அப்படியும் எடுத்துக்கலாம். இல்லை, இந்த இடத்துல நம்ம அவ்யயமாவும் எடுத்துக்கலாம். சும்மா என்னன்னு தானே வருது. இட் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் எனிதிங். ஓகே, என்ன செய்கிறார்கள். ஓகே, குருதக குருதக குரு கிருதாத்து ஆமா கிருதாத்து. பிரதம புருஷः has got பரஸ்மைபதி ரூபம் ஆல்சோ, ஆத்மநேபதி ரூபம் ஆல்சோ. சோ அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சோ ஹியர் இட் இஸ் இல்ல, இங்க வந்து பரஸ்மை, இங்க வந்து பிரதமா விபக்தி, இது பரஸ்மைபதி தானே, இங்க குருதக தானே வருது. ஆமா, பரஸ்மைபதி. then we must say குரு கிருதாத்து பரஸ்மைபதி பிரதம புருஷः द्विवचனம். அப்புறம் தௌ once again தத் தகாராந்த அத விட்டுருங்க. You don't have to say that. சல்லபதஹ. I told you, no, Chandra Bindu is missing there. You remember when somebody was இப்ப படிச்சோம் நம்ம, இப்ப படிச்சோம் திரிபுர சுந்தர். Chandra Bindu போடலாம். The Chandra Bindu should be here always. ஏனா அது நேசலா சொல்லணும். சல்லபதஹ. ஓகே, இல்ல வெறும் புள்ளி வைக்கணுமா, இல்ல மேல மாதிரி சந்திர பிந்து மாதிரி பிந்து போடணும். அந்த ஏனா ரெண்டு லகாரா வந்திருக்கு அந்த இடத்துல. ஓகே ஓகே, so it is anunasika lakara, anunasika that lakara has taken another lakara. So that is because of the Chandra Bindu that becomes a double lakara. So the Chandra Bindu is very essential there. Samlapatha. Okay. Sanlapatha lapdatu தானே, lapdatu lapdatu to speak. ஆமா, lapdatu is threatened இல்ல, sanlapatha. No, that is conversing. Some see always there will be many meanings. அதாவதுமா ஒரு தாத்து will have a lot of meanings. ஏன்னா எப்படி மீனிங்ஸ் இருக்கும் அப்படின்னா, if you are லப்புனாலே to speak தான். லப் itself is வக்தாயாம் வாச்சி தான். ஓகே, வக்தாயாம் வாச்சி தான் லப். That is to talk, to speak. But here again we are using some, so that is conversing. Samlapataha is conversing. ரெண்டு பேருக்குள்ள அவளுக்குள்ள பேசிக்கிறா. they are conversation நடக்கிறது அவ ரெண்டு பேருக்குள்ள. so ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கிறதுக்கு தான் samlapataha. ஓகே. so பிரதம புருஷக द्विवचனம். ஓகே, இப்போ இதுல வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, what we have to get from this paragraph. இந்த பேராகிராஃப்ல நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி தட் இஸ் என்ன பதம், தட் இஸ் பரஸ்மைபதியா இல்ல ஆத்மநேபதியான்னு தெரியறதுக்கு. இன்னொன்னு வந்து பாஸ்ட் லட்லகாரா லங்லகாரா. ஓகே, பரஸ்மைபதி. and here we are seeing the dvivachanam also is coming. When the dvivachanam comes for the verbs, what comes with that? So we have to see that. The verbs வந்து எப்படி வருது, த்விவச்சனமா வரும்பொழுது தீதஹ, here they have used it. So like kru dhatu,
Kru dhatu will say karoti. Karoti, kurutaha, kurvanti. See, this is an irregular dhatu. It's an irregular dhatu. So we have to see how it comes. Ella dhatuvum deetaha anti. இப்போ பட்டுனா பட்டதி பட்டதஹ பட்டந்தி சொல்லிடலாம். For kru dhatu, you cannot say like that. You have to say karoti, kurutaha, kurvanti. Kurvanti. Okay. So this is a different dhatu. We have to see that. Yeah. Okay. If it is Atmanepade kriyate va? No, Atmanepade also will have the same form, no? In this, what is that called? Ungloda. You say that on the Latlakara. Latlakara karoti, kurutaha, kurvanti in the Parasmepadi. Atmanepadela te ante. Appa kuda this kru dhatu has got an irregular. It is a very irregular verb. So the kru dhatu la வந்து நாங்கெல்லாம் நிறைய எழுதி பார்ப்போம் because the Atmanepade is kurute, kurvate, kurvate. See, சம்பந்தமே இல்லை பாருங்க. So it is not coming in any way. So we will have to write only and learn this. Okay. Anybody has any doubt in this first paragraph? You can mute yourself, Lalita madam. Okay. வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? புரிஞ்சுதா what she did? Was it okay? Was everyone able to follow it? Yes. Yes, I want yes or no. Yes, Mata. Okay. So the verbs எல்லாம் எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது, அது நீங்க பார்த்தாதான் கரெக்டா வரும். You have to see why it is samulapataha, why it is kurutaha, why it is agachatam. Okay. See, in this agachatam, well, okay, they are coming. That is there. That when we see Sandhi, we will see that. Yeah. Next, yaar Panaparal, who's going to do the next one? Vanu Panatama. Panango. Sa balakaha hyaha patam na apatat. இது சஹ பாலகவா ச பாலகவா? சஹ பாலக. Okay. So சஹ is தகாராந்தக தத் சப்தः புல்லிங்கः பிரதம புருஷ ஏகவச்சனம். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். बालकः अकारान्तक बालकः शब्दः पुल्लिङ्गः प्रथमा विभक्ति एकवचनम्. ह्यः अव्ययम्. पाठम् अकारान्तक नपुंसकलिङ्गः पाठ शब्दः द्वितीया विभक्ति एकवचनम्. न अव्ययमा न अव्ययम्. अपठत् परस्मैपदी पठ धातु अपठत् पठतां प्रथम पुरुषः एकवचनं. लङ् लकारः पास्ट टेन्स् लङ् लकारः. उपाध्यायः meaning வந்துட்டு that boy yesterday he did not study the lesson yesterday. Okay. उपाध्यायः तं अताडयत्. उपाध्यायः उपाध्यायः अकारान्तः उपाध्याय शब्दः पुल्लिङ्गः प्रथमा विभक्ति एकवचनम्. तं அவனை அடித்தார்கள். உபாத்தியாய அவனை அடித்தார்கள். So தத் தகாராந்தக தத் சப்தக பிரதமா விபக்தி pullinga. Always anta linga, sorry, pullinga shabda, then vibhakti vachana. இந்த அஞ்சையும் அப்படியே லைனா வரணும். பிரதமா விபக்தி ஏகவச்சனம்.
இது ஏகவச்சனம். இல்ல ஏகவச்சனம் த்விதியா விபக்தி அவனை द्वितीया विभक्ति. த்விதியா விபக்தி ஏகவச்சனம். அதாடயத் 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 ஃபர்ஸ்ட் என்ன சொல்லணும், பரஸ்மைபதி. தாடயத் தாடய சப்தமா தாடய சப்தமா? இல்ல actually the dhatu is tad. Tad dhatu. Okay. Tad dhatu. Yeah. Since it belongs to a different gana, it comes as tada. அதுக்கு வந்து கர்த்தரியே வந்து தாடயத்தி தான் வரும். ஓகே, பீட்டிங் நம்ம தாடயத்தி முன்னாடி பார்த்துருக்கோம், அந்த மாட்டு வண்டி லெசன்ல பார்த்துருக்கோம். we have seen it in that lesson. தாடயத்தின்னு we have seen it earlier. So அத்தாடயத். So langlakaraga. So sorry mata third shabdam சொன்னே மறந்துட்டேன். Tad dhatu, not shabda. It is dhatu. Sorry, tad dhatu. Okay. Tad dhatu. Langlakaraga. Tad dhatu. Pratama vibhakti. Pratama purushaga. Ekavachanam. Teacher beat him. Tam vartam tasya swasa pitre akatayat. Tam vartam tasya swasa pitre akatayat. Tatam tad shabda takarantaga tad shabdaha த்விதியா விபக்தி. இங்க வந்துட்டு விசேஷன் வரணுமா? தாம் வார்த்தாம், அது எனக்கு அர்த்தம் தெரியல. தாம் வார்த்தாம் தஸ்ய வார்த்தா. ஃபர்ஸ்ட் see the meaning of வார்த்தா. வார்த்தா நம்ம பார்த்தோம் இன்னைக்கு glossary-ல. இதோ வார்த்தா means ஸ்திரீலிங்கம், நியூஸ். வார்த்தா நியூஸ். So vartam. த்விதியா விபக்தி ஏகவச்சனம். இது வந்துட்டு விசேஷனமா? தாம் வந்துட்டு விசேஷனமா? ஓகே. சோ அதுவும் வந்துட்டு தத்சப்தக தகாராந்தக ஸ்ரீலிங்கக த்விதியா விபக்தி ஏகவச்சனம். வார்த்தாமும் அதேதான், வார்த்தா சப்தக. Yeah, you leave it. Come to the next one. Tasya again tad shabdaha takarantaha tad shabdaha shrilingaha panchami vibhakti. Tasya shashti sambandhaha sambandha shashti. So tasya will be what? Lingam. Tasya ராமஸ்ய சஷ்டி விபக்தி, ராமஸ்ய புல்லிங்கக வருது. ஆனாக்கா இங்க அவளுடைய வார்த்தைகளை அவன். ஓகே புல்லிங்கக சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். அதாவது இந்த இடத்துல தஸ்ய it is a pronoun which is substituted for balakasya. ஓகே. தாம் வார்த்தாம், அவளுடைய வார்த்தைகளை அவனுடைய தங்கை. வார்த்தைகள் கிடையாது, வார்த்தா இஸ் நியூஸ். So அந்த செய்தியை அவனுடைய சிஸ்டர் அப்பா கிட்ட சொன்னா. ஓகே. சோ இங்க வந்துட்டு சஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஸ்வசா ஆகாராந்தக ஸ்ரீலிங்கக ஸ்வஸ்ரு சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். பித்ரே பித்ரு சப்தக. சோ இது வந்துட்டு ரிகாராந்தக பித்ரு சப்தக புல்லிங்கக third tritiya vibhakti ekavachanam. No. Third is pitra. Pitra is chaturthi. Okay. You tell someone. Okay. Chaturthi vibhakti. Chaturthi vibhakti. Akatayat. So first வந்துட்டு இது
आत्मने परस्मैपति अकथयत् लङ्लकारः தாத்து இஸ் கத்த. कथ धातु கத்துங்கிற தாத்து கிடையாதுமா சம்ஸ்கிருதத்துல. மெனி தாத்துஸ் இப்ப நம்ம வந்து லப் தாத்து, கிரு தாத்து, தட் தாத்து we say, but kata is a dhatu which is got no kat. It is only kata. The dhatu itself ends in akara. Okay. It's no halant. So kata. ஒரே ஒரு சந்தேகம். அந்த கதான்றது ஸ்டோரி கூட இதே தான் ஸ்பெல்லிங் கதா தானே? அது கதா. கதா அது ஆகாராந்த ஸ்திரீலிங்க சப்தம். இந்த கதாங்கிறது இட்ஸ் a dhatu. சோ இந்த தா தான் வருமான்னு கேக்குறாவா நினைக்கிறேன். ஆமா, இந்த தா தானே. இல்ல கதா தானே அப்ப இல்ல இது. கத் கிடையாது கதா. கதா. அதாவது நான் எதுக்காக இத சொல்ல வரேன்னா, all the dhatus generally they will end in a halant, correct? Okay, but if I say pat dhatu, that only is becoming apatat. Okay. Lik dhatu, pat dhatu. Tad dhatu is tadayat, atadayat. Okay, so lap dhatu, lapatah, samlapatah. Okay. Gam dhatu. Gotcha. But here it is the dhatu, we should not say by mistake also kat, because the dhatu itself is kata. புரியுதாமா? Okay. அதுதான். அதாவது சில விஷயங்கள் வந்து when we are learning, if we put it in our mind, we will not do mistake next time. வரும்போது மனசுல அப்படியே பதியும், okay, this is not kat dhatu, it is kata dhatu. திஷ்டதக கூட அப்ப ஸ்த தானே? எது? திஷ்டதக is tha. ஸ்தாவா? ஆசா. Dhatu is tha. Okay. Takara, takara, mahaprana takara. இந்த தாதா. It is not sta. Staha நம்ம சொல்லுவோமே, அஸ்தி ஸ்தஹ சந்தி. அந்த ஃபர்ஸ்ட் த கிடையாது. It is not alpa prana. It is mahaprana takara. Okay, you can carry on. So அகதயத் நம்ம முடிச்சோம் இல்லையா? சோ இது வந்துட்டு பரஸ்மைபதி லங் லகாரக கத தாத்து பிரதம புருஷ ஏகவச்சனம். தாம் வார்த்தாம் தஸ்ய ஸ்வஸ்யா பித்ரே அகதயத். அவளுடைய she gave this news to his அந்த விஷயத்தை அவனுடைய தங்கை அப்பாவிடம் சொன்னாள். பிதா புத்திரம் அபர்சயத. பிதா ऋकारान्तक पुल्लिङ्गः पितृशब्दः प्रथमा विभक्ति एकवचनं. पुत्रं ऋकारान्तक पुल्लिङ्गः पुत्रशब्दः द्वितीया विभक्ति एकवचनं. अपत्सयत् आत्मनेपदी. நல்லா பாருங்க, அபர்சயத அப்படின்னு. அப்போ அந்த ஆ முன்னாடி வந்து இங்க த வந்ததுனால இத பார்த்த உடனே நீ இத்தாமன் இல்ல த அத்த இத்தாமந்த அப்படின்னு நினைச்சிட்டு this births dhatu is an atmanepadi. நம்ம we have to understand. Okay. So atmanepadi lang lakarah bats dhatu பிரதமா புருஷ ஏகவச்சனம். அப்பா பையனை பயமுறுத்தினார்கள். அப்பா பையனை பயமுறுத்தினார். இங்க அடித்தார் இல்ல, அடித்தார்னா தாடயத்தன் வந்திருக்கணும். திட்டினார், அவ்வளவுதான். திட்டினார், கரெக்ட். அவ்வளவுதான். அந்த இடத்துல he threatened and he scolded. அவ்வளவு. But scolded that is not the correct word. But here it is, they have given us threatened. But Vatsa has got, Vatsa Tarjane is the dhatu. It has got many meanings. It has got
to hate, to insult, to ignore, to blame, to criticize, to frighten. So Okay. இந்த இடத்துல he scolded and frightened him. அந்த மாதிரி Okay. பாடம் படிக்காதனால அப்ப சத்தம் போட்டா அது அந்த மீனிங் தான். அந்த சத்தம் போடுறது அதுதான். ஓகே. ஓகே. தேன குபிதः ச பாலகः ஸ்வசாரம் அனிந்தத். சோ இது வந்துட்டு திருதியா விபக்தி. தத் சப்தம் தகாராந்தக தத் சப்தः புல்லிங்கः திருதியா விபக்தி ஏகவச்சனம். குபிதः கோவப்பட்ட, அதனால கோவப்பட்டு. குபிதः அகாராந்தக குப்ஷப்தகவா? இல்ல இது வந்து வேற, நீங்க விட்டுருங்க இத. ஓகே. I have not taught you that. ஓகே. சஹ பாலகி, இந்த சஹ தான் வரணும் இல்லையா? சஹ பாலகः தான். ஓகே. சோ தகாராந்தக தத் சப்தः புல்லிங்கः பிரதம புருஷः ஏகவச்சனம். बालकः अकारान्तः पुल्लिङ्गः बालकशब्दः प्रथमा विभक्ति एकवचनम्. அந்த பையன் ஸ்வசாரம் ஆனிந்தக, அக்காவை, சிஸ்டரை, அக்காவை, தங்கை, அக்காவை அனிந்தத் கடிந்தான், இல்லைனாக்கா இது பண்ணினா, why did you tell like this? So the so ஸ்வசாரம் ஆகாராந்தக ஸ்ரீலிங்கः abused அப்படினு போட்டுருக்காங்க. ஓகே. abused, ridiculed, அப்புறம் வந்து கண்டெம் பண்ணறது. ஓகே. கோச்சுண்டா நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வரலாம். சோ ஆகாராந்தக புல்லிங்கः ஸ்வஸ்ரு சப்தக. புல்லிங்க கிடையாதுமா, ஸ்ரீலிங்க. சாரி, ஸ்ரீலிங்க, புல்லிங்க சொல்லிட்டேன். ஸ்ரீலிங்கः ஸ்வஸ்ரு சப்தக द्वितीया विभक्ति एकवचनम्. अनिन्दत् परस्मैपति लङ् लकारः निन्द् धातु प्रथम पुरुषः एकवचनम्. நீ அவன் அதனால கோவப்பட்ட அந்த பையன் அக்காவை நிந்தித்தான். தமிழ் வார்த்தை வந்திருக்கா, நிந்தித்தான்னு வரும். ஓகே. இப்போ here I just want to say something. Kupitaha saha balakaha. Balakaha, main sentence is what? Balakaha swasaram anindat. Correct? Balakaha is the subject, swasaram is the object, anindat is the verb. The main sentence is balakaha swasaram anindat. But இதுக்கு விசேஷணம் saha balakaha, அந்த பையன். Then again, எப்படிப்பட்ட அந்த பையன்? How? What is it? Again an adjective. கீத்ருஷः சஹ பாலகः குபிதः, கோபமடைந்த அந்த பையன். So குபிதः and சஹ ரெண்டுமே பாலகஹக்கு adjectives. Understood? Yes. All of you? Are you able to follow me? If you have doubt, ask me. புரியுதா எல்லாருக்கும்? புரியுது மேடம். So kupitaha is actually kup dhatu ikta pratyay, which we have not done until now. So that is why I said don't do that. Tena kupitaha, adanal கோபமடைந்த அந்த பையன். Okay, so tena, by that. So kupitaha saha balakaha swasaram anindan. So kupitaha saha balakaha, all these three are in prathama vibhakti, swasaram in tritiya vibhakti. Okay, tena is in tritiya vibhakti. Next line. sa bhrataram darjanya darjayate. sa takarantaka श्रीलिंगः तत् शब्दः श्रीलिंगः प्रथम पुरुषः एकवचनं. प्रथमा विभक्ति. पुरुषा is only for verbs, don't forget.
प्रथम पुरुष sorry प्रथमा विभक्ति एकवचनं सा सा भ्रातरं भ्रातरं ऋकारान्तक पुल्लिङ्गः भ्रातृशब्दः द्वितीया विभक्ति एकवचनं दर्जन्या दर्जन्या दर्जनी दर्जन्या दर्जनी द ईकारान्तक या ईकारान्तक दर्जनी शब्दक तर्जनी दर्जनी सो नदी शब्दवत् नदी शब्दक मादिरी सो श्रीलिङ्गः सो ईकारान्तक दर्जनी शब्दक दर्जनी शब्दक दर्जन्या रमया तृतीया विभक्ति एकवचनं दर्जयते दर्जयते is परस्मैपदी दर्जयते तसते ते இல்ல இது ஆத்மநேபதி தே தே அந்தே சோ ஆத்மநேபதி என்ன शब्द தெரியல दर्ज शब्दवा दर्ज धातु சாரி दर्ज धातु प्रथम पुरुषः एकवचனம் அவளுடைய அண்ணா ஃபோர் ஃபிங்கரை காமிச்சார் அது கோவப்பட்டு இந்த கையாட்டினர் தர்ஜன்யா தர்ஜயதே தர்ஜன்யாங்கிறது ஃபோர் ஃபிங்கர் சோ ஆள்காட்டி விரலை சுட்டி காட்டினார் யாரு அவளுடைய அண்ணா கரெக்டா படிங்கோ பிராதரம் பிராதா அண்ணா இல்லையா இல்லையா பிராத்தரம் இஸ் द्वितीय விபக்தி அவருடைய அண்ணனை ஓகே அண்ணனை அவள் அண்ணனை சுட்டி காட்டினாள் விரலால் சுட்டி காட்டினாள் அவள் அண்ணனை விரலால் வந்து ஆக்சுவலி தர்ஜயத்தே இஸ் இது கோவப்படாததுதான் threatens அதான் விரல she threatened her brother with her finger okay using four fingers she threatened her brother. Okay, anybody any doubt in this paragraph எப்படி இருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கா Sasaram meaning madam Sasaram is द्वितीय विभक्ति ma Swasaram Sasaram means mother-in-law sister ஐ கோவப்பட்டார் okay madam sister she blamed this sister is object द्वितीय विभक्ति ekavachanam ma okay Sasaram anindat pitaram mataram Sasaram brataram okay ma'am like that yeah so everybody is clear with this two paragraphs is it too much yes mata yes madam கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல yes okay கொஞ்சம் அத அப்படியே நிப்பாட்டிட்டு we'll go and do something light this itself I thought of doing only half but it's okay I thought let her finish see we can do it again no problem don't be scared this is nothing don't be scared you can do it all of you can do it don't be scared when we are going further படிச்சாதான் அதுதான் I was going on saying that only when we are doing our revision am I audible கேக்குறதுமா yes mata கேக்குறது screen தான் மாறி ஸ்கிரீன் மாறி இருக்கு கேக்குறது ஹலோ மாதா போயிட்டாளா இல்லையே மாத்தா இருக்காங்க போயிட்டாங்களா இல்ல my இல்ல போல actually what happened my screen totally stopped yeah when I closed the screen I was just taken away for a moment or 1 minute yeah so only thing what you have to see is here when you are seeing the lesson பார்க்கும் பொழுது don't comment here have I signed on 2 windows am Yes, I there Mata. yes mata எல்லாருமே Okay. இருக்கோம் ஓகே ஸோ செகண்ட் ஐ திங்க் நான் திரும்பவும் இன்னொரு விண்டோவில் அது எனக்கு ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பிளர்ராக காமிச்சுது இட் ஷோட் மீ பிளர் as though I was not there
So I thought I was out, so I signed on this. Who is this RBHS? நான்தாம்மா நான் Okay, okay. லலிதா பாலாஜி. Something new I'm seeing, that's why. இல்ல Okay. ஏன்னா என்னோட திடீர்னு போயிடுறது, அதனால 2 இமெயில் வச்சுருக்கேன். Okay, no problem. So I just wanted to tell you, whatever we are doing, கொஞ்சம் நம்ம பண்ணறது வந்து கொஞ்சம், if you keep it, நான் பார்த்தேன்னா, when I go and see the Bala Sanskritam, I have a drive of, நான் என்னென்ன அனுப்புறேன், what I'm sending you, அப்படின்றதுல I have a drive of what I'm sending you. Okay, so when I'm sending you something, if I have a drive of what I'm sending you, when I see the lakaras that I have sent, and when I see something, so I always feel that we also should konjam pannungo. That is how you are going to improve yourselves. Okay, just know, for example, I will just share this screen for the Langlakara. கண்டிப்பா இது அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு நான் என்ன அனுப்புறேனோ அதுதான் என்கிட்ட இருக்கும். Okay, I will never have something which I have not sent. See now, here you can see the Lang Lakara. This is only conjugation of past tense, only Lang Lakara. Okay, so we are just seeing that, all that only for Lang Lakara. So see this, for Ni Dhatu, Anayat, Anayatam, Anayan. Read, one of you read. Anayat, Anayatam, Anayan. Anayaha. First, எப்பொழுதுமே when you are starting to read, you should say Ni, Parasmai Padi. Okay? Okay. The 1P எல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். That is the Gana which will be coming later. But this is 1, 4, 6, 10. அதாவது எப்பொழுதுமே there are 10 Ganas in Sanskrit. Verbs are divided into 10 Ganas. Out of those 10, 1, 4, 6, 10 are always paired together. Why they are paired together? Because they will have the same endings. The endings will not change. From then now 2, 3, 5, then 7, 8, 9. All these have different endings. So they cannot be paired together. So that is why the grammarians, they have paired all these 4 together. Okay, whatever verbs are there in these ganas, gana means a group. Gana in Sanskritam means a group. So the verbs are grouped into 4 groups. Here, totally there are 10 groups. In these 4 groups alone, the endings will be the same. Ittaman, istamta, ava, ama. Okay? So that is there in Parasmepadi. In Atmanepadi, ta, itam, anta, thaha, itam, dhvam, I, vahi, mahi. I have sent all this for you in the form of a sheet. I hope all of you have it Yes, with madam. you. Yes, madam. If you Yes, keep ma'am. that, I remember even doing once this in the class for many verbs. So today again, you should not be confused when you are doing a verb. ஒரு verb எடுத்துட்டானா ஒரு தாத்து, நான் சொல்ற மாதிரி ஒரு தாத்து எடுத்துட்டா அந்த மாதிரி அந்த கணத்துல, இந்த கணத்துல தான் இருக்கிற தாத்துஸை நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும். Because we are not going to go to the other ganas. The other ganas are little difficult and there will be, it will be difficult for you to follow. The main thing, our objective is, லக்காரத்துல என்ன எண்டிங் வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டோம்னா we will not be confused at all. So, one of you come and read, please. Now you can read. Yeah. Who started reading? Go in the alphabetical order, one by one. Okay? Yeah. படிங்கம்மா. பானு ரீட் பண்ணிருந்தேன், கண்டினியூ பண்ணட்டுமா? வேற இருக்கு. பண்ணுங்க. பரஸ்மைபதி நீ சப்தக, அனயத்
anayatam, Ni dhatu. Again and Ni again I'm dhatu. telling you. Whenever Ni it is a dhatu, please don't say shabda. Shabda is only the pratipadikam. Ni is the dhatu. Okay? Okay. Ni dhatu. Anayat, anayatam, anayan. Anayaha, anayatam, anayata. Anayam, anayava, anayama. Next. Venda. Next, somebody else. Dhanlakshmi madam, according to your Atmanepadi padingoma. Atmanepadi படிக்கிறோங்க. லப் தாத்து அலபத் அலபத இருங்க நிதானமா படிங்க. அலபத அலபேதாம் அலபந்த அலபதாக அலபேதாம் அலபத்வம் அலபே அலபாவகி அலபாமகி. Next. பரஸ்மைபதி. Next இல்ல அடுத்தது படிங்க. ஓகே. நெக்ஸ்ட். நானே படிக்கட்டுமா? இல்லம்மா அடுத்தது. நான் படிக்கட்டுமா? Lalitha Balaji. Yeah. Whoever is there in the line, according to the alphabetical order, just keep reading. படிங்கம்மா. Are you reading? Yeah. இல்ல நான் அன்மியூட் பண்ணல. ஒரே ஒரு நிமிஷம். போயிடுத்து வரல மேடம். ஸ்கிரீன் இல்ல. ஸ்கிரீன் வரல. ஸ்கிரீன் போயிடுத்து. 1 minute. Because you didn't read, I thought I was out. Okay. இல்ல. तुष धातु प्रथम पुरुषः एकवचनम् अतुष्यत्. तुष धातु प्रथम पुरुषः द्विवचनं சொல்ல வேண்டாம். अतुष्यत् अतुष्यताम् अतुष्यन् अतुष्यः अतुष्यतम् अतुष्यत अतुष्यम् अतुष्याव अतुष्याम. Yeah. Next to read the Atmanepadi. Somebody else. மாதா. ரேவதி மேம் படிங்க. மாதா கொஞ்சம் பெருசு பண்ணுங்களேன், எனக்கு செல்லுனால தெரியல. ஓகே. ஓகே. ஆத்மநேபதி யுத் தாது டு ஃபைட் எ வார். அயுத்யத அயுத்யேதாம் அயுத்யந்த ஒரு நிமிஷம் மாதா. அயுத்யதாக தாகா அயுத்யேதாம் அயுத்யத்வம் அயுத்யே அயுத்யாவகி அயுத்யாமகி. So ayudhyata, ayudhyetam, ayudhyanta, ayudhyataha, ayudhyetam, ayudhyatvam. See, when you are saying the dhakara, it is mahaprana. So da no sollakudadu. The. Okay, the mahaprana should be given little more stress. Konja stress kudukanum pronunciation la. Ayudhye, ayudhyavahi, ayudhyamahi. Okay. Yeah. When you're reading, start reading like that. Appada ungalku pronunciation correct agum. Next, who's going to do? Sujata madam. Yeah, do it. Akship dhatu throw. Akshipat, akshipatam, akshipadan, akshipaha, akshipatam, akshipata, akshipam, akshipava, akshipama. Read from the Madhyama Purusha
த்விவச்சனத்துலேருந்து மறுபடியும் படிங்க. From the மத்தியம புருஷ த்விவச்சனம். Read again. Akshipatam. Tam. Akshipatam. Akshipatam. See, Akshipatam. you have to be very, very careful because the first one is akshipatam. 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 Tam. That you have to be very careful, okay? Okay, madam. Okay, madam. Mm, Akshipatam. Akshipata. Akshipam. Akshipata. Pata. Akshipata. Mm, Akshipam. mm, Akshipava. Akshipama. mm. Okay. Next. Thank you, madam. ಮಾತಾ ನಾಟ್ ತ್ರಿಪುರ ಸುಂದರಿ ಮಾತಾ Mm, ಮೃತಾದು ಟು ಡೈ mm. அம்ரியத் அம்ரியேதாம் இருங்க திருப்பி படிங்க. ஆமி அம்ரிய அம்ரியத் அம்ரியேதாம். இருங்க திரும்பவும் அவசரப்படாதீங்க. அம்ரியத்து இருக்கா, அம்ரியத்த இருக்கா? அம்ரியத்த, சாரி, It is அம்ரியத்த. Atmanipadi. It Yes, is yes. Atmanipadi. It cannot be Takara. It has to be Ta. Okay? Okay. Understand? அம்ரியத அம்ரியேதாம் அம்ரியந்த Mm. அம்ரியதாக அம்ரியேதாம் அம்ரியத்வம் Mm. அம்ரியே Mm. அம்ரியாவாஹி Amriya. அம்ரியாவஹி அம்ரியாமஹி. Mm. Understood? Yes, ma'am. The difference between Parasmepadi and Atmanipadi is here it is Ittaman, here it is Ta Ittam Anta. Okay, Correct? ma'am. Okay. So we have to, when we are reading, we have to be very, very careful because the verb is Atmanipadi. You cannot put any Parasmepadi form for it. Who else is there in the class? அதுக்கு நானே படிக்கட்டுங்களா மாத்தா? இல்ல வேற யாரும் இல்லையா? நான் I படிக்கலாம். thought Uma Devi madam, I saw her. Yes. உமா படிக்கிறேம்மா. படிங்க. அத்தோலத் அத்தோலயத்தாம். அப்படி படிங்க. முதல்ல தாத்து சொல்லுங்க. துல் துல் தாத்து டுவை. ம். அத்தோலயத் அத்தோலயத்தாம் லயன் அத்தோலயன். அப்புறம் அத்தோலயக லயத்தம் அத்தோலயத்தம் அத்தோலயத்த அத்தோலயத்த அப்புறம் அத்தோலயம் அத்தோலயம் அத்தோலயாம். This is not Hindi, ma. This is Sanskritam. You cannot end it. You can say va. Okay. Hindi only you can say atolaya. Atolayava. தோலயாம Always remember Hindi, in Sanskritam, if we have to end, they will put a halant, like atolayat. Then only you can say it. You cannot say. Here it is always like that. So this, the main thing about this tul dhatu, the tul dhatu is, it is I told you there are 3 types of dhatus: Parasmaipadi, Atmanipadi and Ubayapadi. So Parasmaipadi is one rupam, Atmanipadi is another rupam, and Ubayapati is a dhatu which has got both the rupams. In Parasmaipadi also it is available. It is also available in Atmanipadi. அப்ப லலிதா பாலாஜி மேடம் கேட்பாங்க, நான் ஏன் மேடம் அப்ப நான் எங்க பரஸ்மைபதி போடணும், எங்க ஆத்மனைப்பதி போடணும்னு எனக்கு எப்படி தெரியும்? How do I know where I have to put Parasmaipadi? Because it is available in both the forms. It is there in Parasmaipadi also. It is there in Atmanipadi also. So, how you do it? The best example grammar people say is Pach dhatu. Pach, not to cook.
So it is an Ubhayapadi dhatu. It has got pachati also, it has got pachate also. Ti taha anti, te ite ante. All are both are available in pach dhatu. So how do you do that? Where should I put sentence? Verbs are pota chumma potruvom. இப்ப துல் தாத்துக்கு நம்ம அத்தோலயத்தும் போட்டிருக்கோம், அத்தோலயத்தானும் போட்டிருக்கோம். Both forms are there. But where do I use atolayat? Where do I use atolayata? Where do I use pachati? Where do I use pachate? So the grammarians have said, okay, grammarians, Panini has said that Ubhayapadila rendume irukku. If both are there, you use for self. If you are doing something for self, use it Atmanepadi. If you are doing for others, use Parasmepadi. அதனால தான் அவங்க ரொம்ப ஈஸியா எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க பச் தாத்து. If I am cooking for myself, okay, if I am cooking for myself, I will say pachate. Okay. And if I am cooking for people, others, the whole family, I will say Mata Grihe Pachati. Mata Amba Grihe Pachati. வீட்டில் சமைக்கிறாள், அம்மா சமைக்கிறாள். அம்மா யாருக்காக சமைக்கிறாள்? எல்லாருக்கும். She cooks for the whole house. So that time I use only pachati. If I have to say Mata Pachate, பத்திக்கு எனக்கு யாருமே இல்லை எனக்கு வீட்டில், நான் எனக்கு மட்டும்தான் சமைச்சுக்கிறேன். At that time, the cook, Pachakaha is the cook. He will be cooking for himself. At that time, the Pachakaha is the cook. Pachakaha Pachate. He cooks for himself. Pachakaha Pachati. He cooks in supposing he is a cook by profession. He cooks for the whole, say for a marriage. So you say Pachati. So that is the difference. Ipa tolna, let us come to this tul dhatu. Just first to understand only idea. For this tul, ipa supposing I am weighing something. இப்போ நம்ம ஏதோ ஒரு சாமானை வாங்கிட்டு அதை நம்ம வே பண்ணுறோம். Okay, for everyone we are weighing. But for myself, இப்போ you will ask me, எப்படி மேடம் நான் எனக்காக என்ன வே பண்ண போகிறேன்? Yes, that is why it is called Atmanepadi. ஆத்மனக, எனக்காக, என்னுடைய மனசுக்குள்ளேயே என்ன நான் ஜட்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஐ ஜட்ஜ் மை செல்ஃப். அப்போ நான் தோலனம் பண்றேன் எனக்குள்ளேயே. ஓ, நான் இது பண்ணினேன், டுடே ஐ ஹவ் டன் திஸ், ஐ எம் ராங். ஸோ செல்ஃப், ஐம் இன்சைட் ஐம் லுக்கிங். எனக்குள்ளேயே நான் பார்த்துக்கிறேன். என்ன நானே கம்பேர் பண்ணிக்கிறேன், என்ன நானே விமர்சிச்சுக்கிறேன். அந்த இடத்துல என்ன நானே பார்க்குறேன், வே பண்ணி பார்க்குறேன்னா என்ன? ஒரு நாள் ஃபுல்லாக நான் என்னெல்லாம் நல்லது பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் கெட்டது பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ளேயே மனசுக்குள்ள நான் பண்ணினேன்னா அந்த இடத்துல தோலையத்தே, அந்த இடத்துல ஆத்மநேபதி will come. If I am weighing something, that will become tolayati. Understood now? Am I clear? Yes. Yes, ma'am. Yes, madam. The Atmanepadis generally, Atmanepadina for mainly chilla verbs allam they will say like pachati and all that, their actions. But mainly many of these Atmanepadi verbs, they are always used in self-justification. So இது நம்ம அந்த காலத்துல when people started word of mouth, Sanskritam, I have told you, is always gone from mouth to mouth. புக்கெல்லாம் எழுதி யாரும் வைக்கல. அப்புறமா குரு சிஷ்யன் தான் போயிருக்கு. அப்போ அந்த குரு will tell, நீ இது பரஸ்மைபதி போட்டுக்கோ. எப்போ நீ எனக்காக நீ ஏதோ பண்றியா, பரஸ்மைபதி போட்டுக்கோ. நீ உனக்காகவே நீ பண்ணிக்கிறேன்னா அந்த இடத்துல நீ அதோட ஆத்மநேபதியை யூஸ் பண்ணிக்க. எப்போ? when the dhatu is ubhayapadi. Dhatu has both the forms, Parasmepadi and Atmanepadi. So when to use where? But we have to be judicious.
நம்மளே நம்ம மனசுல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். இதை எங்க நான் யூஸ் பண்ணணும், இதை நான் வந்து இப்படி யூஸ் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த திங் தட் வி ஹவ் டு லேர்ன் ஃப்ரம் த உபயபதி தாத்துஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் வி வில் ஜஸ்ட் ஸ்டாப் ஹியர். வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா என்னோட கிளாஸ்ல? இட் வாஸ் அ லிட்டில் கொஞ்சம் கூட தான். ஐ டூ அண்டர்ஸ்டாண்ட். வி வில் டூ த லெசன் அகெயின். கொஞ்சம் அதாவது மெயின்லி ரிகாராந்த 1 minute. Stop the